மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சார் இன்னும் காணுமே. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. இவர் எங்க சுத்திட்டு இருக்காருன்னு தெரியல. ரோஜா, என்ன ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டுமா? வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்ன அஸ்வின் விஷயத்துல ஏதாவது திடீர் திருப்பமா? ஏன்னா நீ இப்ப அதுல தானே தீவிரமா இருக்க. எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? நான் பேச போறது அந்த விஷயம் தான் சார். சரி, விஷயத்த சொல்லு. அஸ்வின் அனு கல்யாண விஷயத்த மாணிக்கா அப்பா கிட்ட பாட்டியும் அத்தையும் பேசிட்டாங்க. அவர் இப்ப ஊர்ல இல்ல, இருந்தாலும் கல்யாண ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாராம். விஷயம் சீரியஸா தான் போயிட்டு இருக்கு. சரி, நான் இப்பவே போய் அம்மாட்ட பேசிட்டு வரேன். இந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு. இந்த பையனுக்கு வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் தான். கடவுளே முருகா, கண்ணை முன்னாலே எனக்கு ஜோசியர் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. அஸ்வினுக்கு ஆபத்துன்னு சொன்னதுல இருந்து நான் நிம்மதியா தூங்குறதே இல்லை. அனுவ அஸ்வினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அவ ஜாதகம் அஸ்வினை காப்பாத்தும் ஜோசியர் சொன்னாரு. முருகா, எந்த தடையும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும். என் மக அஸ்வின் நல்லா இருக்கணும். அத்தை, அர்ஜுன் வா எடுத்துக்க. அம்மா, ஆ, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுப்பா. அஸ்வின் கல்யாண விஷயமா நீங்க மாணிக்கம் அங்கிள் கிட்ட பேசினதா நான் கேள்விப்பட்டேன். ஆமா, நானும் தான் பேசினேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. அஸ்வின் கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நாங்க என்ன முடிவெடுத்தாலும் அவன் சம்மதிப்பான்னு எங்களுக்கு தெரியும். வீட்டுல இருக்க பெரியவங்களை மதிச்சு அவங்க பேச்சை கேட்டு வளர்ந்த புள்ள அவன். அவனோட நல்லதுக்கு தான் நாங்க எல்லாத்தையும் செய்வோம்னு அவனுக்கும் நல்லா தெரியும். அர்ஜுன், அனுவுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாண பேச்சையே ஆரம்பிச்சோம். அனுவை கேட்டீங்க, ஓகே. அனுவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமான அஸ்வினை கேட்டீங்களா? அர்ஜுன், அஸ்வினுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். அஸ்வினே அனு கிட்ட உன்னை விரும்புறேன்னு சொல்லியிருக்கான். அந்த வீடியோ கூட நாங்க எல்லாரும் பார்த்தோம். அவன் பேசும்போது மலரும் கௌஷிக்கும் கூட இருந்திருக்காங்க. என்னமா நீங்க? இது கல்யாண விஷயம். குழந்தைங்க மலரும் கௌஷிக்கும் இருந்தாங்கன்னு அது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு என்னமா தெரியும்? சரி, குழந்தைங்களை விடு. அஸ்வினே விருப்பப்பட்ட அனு கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கானே, இது என்ன விளையாட்டு விஷயமா? இல்ல அஸ்வின் விவரம் தெரியாத பிள்ளையா? பாட்டி, எனக்கு இது சரியா படல.
அஸ்வினை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரும் பேசுவோம். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு பண்ணுவோம். ஆ, அர்ஜுன், கல்யாணம் பண்ணிக்க போறது நீயா அஸ்வினா? இத பார், அஸ்வினோட கல்யாண விஷயத்துல தயவு செஞ்சு நீ தலையிட வேண்டாம். அவனை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். அதுக்குல பாட்டி. அர்ஜுன், இது சரியா வரும். எங்க எல்லார் மனசுக்கும் இது சரின்னு பட்டதுனாலதான் நாங்க இந்த கல்யாண பேச்சைய ஆரம்பிச்சிருக்கோம். மாணிக்க மாமா கிட்ட கூட இத பேசியாச்சு. இனி இதுல எந்த மாற்றமும் இல்ல, புரியுதா? அதுக்குலப்பா அஸ்வின் மனசுல. அர்ஜுன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.